ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு தொடங்கி நாம் டிசம்பர் மாதத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். இது கிறிஸ்மஸ், இயேசு பிறந்த நாளிலே வந்திருக்கிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு எவ்வளவு சீக்கிரமாய் மாதங்கள் கடந்து போயிருக்கிறது எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தருடைய செய்தியை கொடுப்பதை குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த நோக்கம் வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. 2024ஆம் ஆண்டுக்கு முன்பாக ஆண்டவர் ஏசியா கண்டமாகிய பெத்லகேம் என்ற ஊரில் இயேசு பிறந்த பொழுது நடந்த காரியங்களை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்நாட்களில் ராஜாக்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அரண்மனை சந்தோஷப்படுவார்கள், அந்த தேசம் சந்தோஷப்படும், அவ்வளவுதான். ஆனால் இந்த ராஜாவாகிய இயேசு உலகத்தில் பிறந்த பொழுது உலகத்திற்கே மகிழ்ச்சி, உலகத்திற்கே சந்தோஷம், உலகத்திற்கே பயத்திலிருந்து விடுதலை என்று நற்செய்தி தேவ தூதனால் அறிவிக்கப்பட்டதை நாம் கவனிக்கிறோம். அதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 3 வசனத்தை வாசிக்கிறேன். கவனமாய் கவனிப்போம் எனக்கு அன்பானவர்களே. தேவ தூதன் அவளை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த தட்சணமே பரமசேன திரள் அந்த தூதனுடைய நோக்கி, உன்னத தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷங்களுக்கு பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எவ்வளவு மகத்துவமான வேத வசனம்! அதை படிக்கும் போதுமே உள்ளத்துல சந்தோஷம் பொங்கி வழிகிறது எனக்கு அன்பானவர்களே. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது நடந்த காரியங்கள். கிழக்கத்திய சாஸ்திரிகள் 3 பேர் இயேசுவை தேடி வந்தார்கள். நட்சத்திரத்தை அடையாளமாக கொண்டு ஆண்டவராக இயேசுடைய பிறந்த இடத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த சாஸ்திரிகள் விஞ்ஞானிகள், அறிவாளிகள். எவ்வளவு மகிமையான காரியம் பாருங்கள்! எங்களுடைய ஞானம், எங்களுடைய அறிவு, எங்களுடைய திறமை உமக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தவர்களாக சாஷ்டாங்கமாய் விழுந்து குழந்தையாக இயேசுவை பணிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, அவள் கொண்டு வந்த 3 காணிக்கை என்ன? பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலும். இந்த 3 பொருளும் விலையேறப்பட்டது. இந்த 3 பொருள்களும் விலை மதிக்கக்கூடிய பொருள், கனத்திற்குரிய பொருள், கனத்திற்குரிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை. பிரியமானவர்களே, இந்த பொன் அந்த நாட்களில் ராஜாக்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை. தூபவர்க்கம் ஆசாரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை. வெள்ளை போலும் தீர்க்கதரிசி கொடுக்க வேண்டிய காணிக்கை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதானமாய் 3 பட்ட பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. முதலாவது தீர்க்கதரிசி. லூக்கா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிற கவனிங்க. எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசி ஆனவர் நமக்குள்ளே என்றும் தேவன் தம் ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆண்டவராக இயேசு பிறக்கும் பொழுது தீர்க்கதரிசியாய் பிறந்தார். இந்த நாட்களில் ஜனங்கள் தவறான காரியங்களை சொல்லுகிறார்கள், சபையை கெடுத்து நாசம் பண்ணுகிறார்கள், சபைக்குள்ள பொய்யான காரியங்களை சொல்லி மக்களை வஞ்சிக்கிறார்கள். உண்மையான தீர்க்கதரிசி, மெய்யான தீர்க்கதரிசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறந்த இயேசுவுக்கு 3 பட்ட பெயர். முதலாவது தீர்க்கதரிசி என்று சொல்லி அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. 2வது பிரதான ஆசாரியர். வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 3:1 வசனம் வாசிக்கிறீங்க பாருங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவளாகிய பசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவானவரை கவனித்து பாருங்கள்.
இயேசு பிறக்கும்போது தீர்க்கதரிசியாய் பிறந்தார், பிரதான ஆசாரியர். அந்த நாட்களில் தேவ ஜனங்களுக்கு ஆசாரியன் தேவை. ஆகவே தேவன் ஆரோனையும் மோசையும் தெரிந்து கொண்டார். அல்ல, பிரதான ஆசாரியார் ஆரோன். ஆகவே உலகத்தின் மக்களுக்காக ஆனால் மெய்யான ஆசாரியன் ஆண்டவராக இயேசு எனக்கு அன்பானவர்களே. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவரை கவனித்து பாருங்கள். ஆகவே நம்மை நடத்தக்கூடிய ஆசாரியன், நம்மை மேய்க்கக்கூடிய நல்ல மேய்ப்பன் ஆண்டவராக இயேசுவா இருக்கிறார் என்று அன்பானவர்களே. இந்த அருமையான வேளையில மூன்றாவது அவர் ராஜாதி ராஜாவாய் உலகத்தில் பிறந்தார் என்று அன்பானவர்களே. சாதாரண குழந்தையாய் பிறக்கவில்லை. குழந்தைய பிறந்த இயேசுவுக்கு கொண்டு வந்த 3 காணிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது 3 விதமான காரியங்கள் அங்கே விளக்கி காண்பிக்கிறது. மூன்றாவது என்ன? பிரதான ராஜாதி ராஜாவாய் இயேசு உலகத்தில் பிறந்தார். வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள்ள பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். பாருங்கள், கல்வாரி சிலுவையில் அறைய முன்பதாக நியாயம் நிற்கபடி பிரதான பிலாத்துவிடத்தில் கொண்டு போய் நிற்க வைத்தார்கள். அப்ப அவர் கேட்கிறான், நீ யூதருக்கு ராஜாவா என்று சொல்லி கேட்கிறான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது தீர்க்கதரிசியாய் பிறந்தார், ஆசாரியனாய் பிறந்தார். அது மாத்திரமல்ல, உலகத்தாளக்கூடிய ராஜாதி ராஜாவாய் உலகத்தில் பிறந்தார். எனக்கு அன்பானவர்களே, 2024 ஆண்டுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது உலகமே மகிழ்ச்சிக்குள்ளாய் மாறினது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ சமூகத்தில் பார்க்கும் பொழுது அவர் ராஜாதி ராஜாவாய் உலகத்துல ஆளுகை செய்யக்கூடியவராக, ஆயரோட அரசாட்சியில அவர் நம்மை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாக உலகத்துல பிறந்தார். இப்போது ராஜாக்கள் எல்லாம் பாருங்கள், ராஜா நாட்களில் வயது இருக்கிற வரைக்கும் ராஜா தான், மரித்து போய்விடுவார்கள். நம்முடைய நாட்களில் பிரதமர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் இருக்கிற வரைக்கும் 5 வருடம் 10 வருடம் நிலையான ஆட்சி கிடையாது. ஆனால் நிலையான ஆட்சி நம்மை நோக்கி வரப்போகிறது. அதுதான் 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் நம்மை ஆளுகிற ராஜாவாக சிங்காசனத்தில் நிலைத்திருக்கிற அழிந்து போகாத சிங்காசனத்தில் அவர் ராஜாதி ராஜாவாய் உட்கார முடியாய் அவர் பிறக்க முன்பதாக 3 பெயர் சூடப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, ஆகவே இந்த செய்தி கேட்கிறது எனக்கு அன்பான கற்று பிள்ளைகளே, நம்மை நடத்தக்கூடிய தீர்க்கதரிசியாக, நம்மை சரியான பாதையில கொண்டு போகிற ஆசாரியனாக, நம்மை ஆள போகிற ராஜாவாக இயேசு சீக்கிரமாய் நம்ம வரப்போகிறார். இயேசு 2000 முன்பாக பிறந்தார். பிறந்த இயேசு வளர்ந்தார், மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், பரலோகம் போயிருக்கிறார். அவர் வரும்பொழுது ராஜாதி ராஜாவாக கம்பீரத்தோடு கூட 1000 தூதரோடு கூட இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வரப்போகிறார். நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆயத்தப்படுத்துவராக. கண்களை பிடிச்சு, பரலோகத்தில் வாசமா இருக்கிற எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த தகப்பனே, உலக ரட்சகரா இருக்கிற இயேசு பிறந்த பொழுது எவ்வளோ மகிமையான நச்சதை கேட்டோமப்பா. ஆண்டவராக இயேசு உலகத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு ரட்சிப்பில்லப்பா. பாவத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை கிடையாது. இயேசு பிறந்த போது பாவத்திலிருந்து விடுதலை, பயத்தில் விடுதலை, உலகம் கொடுக்காத ஸ்தானத்தை கொடுக்க வந்த இயேசுவே உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நிகழ்ச்சி கேட்க மக்களுடைய வேதனையும் கண்ணறிய துன்பத்தை மாற்றி, பாவத்தை மன்னித்து, பயத்தை மாற்றி, ரட்சிப்பை கொடுக்க முடியாய், உங்களை சந்திக்க ஆயத்தப்படுத்த முடியாய் எங்களை தாழ்த்துபடி கரத்தில் கொடுக்கிறோம். ரட்சகர் மீட்புறமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த நாமத்தில் எங்கள் ஜெபங்களை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து